Hi guys, welcome to Fit with Karla Kate. This is Vinod Bhaskaran. இப்போ வந்து நம்ம பேசிக் ஸ்டெப்ஸ் ஒரு 2 ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் டு சைட் ஸ்விங் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் டு சைட் ஸ்விங். ஸோ இதில் வந்து நம்ம கிரிப் ஷிஃப்டோடையும் பார்க்கலாம், கிரிப் ஷிஃப்ட் இல்லாமையும் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஒரு 5 kg மத்கர் ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, திஸ் இஸ் த நியூட்ரல் பொசிஷன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் பார்க்க போகிறது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் டு சைட் ஸ்விங். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படிங்கிறது வந்து என்னோட பாடிக்கு லெஃப்ட் அண்ட் என்னோட பாடிக்கு ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் ஹேண்ட்லேருந்து பார்க்கலாம். சிங்கிள் ஹேண்ட் லெஃப்ட் சைட் ஸ்விங். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் நியூட்ரல் பொசிஷன்லேருந்து லெஃப்ட்டு மட்டும் லெஃப்ட் ஹேண்டை வச்சு நான் இப்போ சைட் ஸ்விங் கொடுத்துட்ருக்கேன். இது வந்து சிங்கிள் ஹேண்ட் சிங்கிள் சைட். ஸோ இதே இது இப்போ நான் வந்து ஆப்போசிட் ஹேண்ட் என்னோட கிரிப் ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணிட்டு என்னோட ரைட் ஹேண்டில் நான் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரைட் சைட் சிங்கிள் ஹேண்ட் ஸ்விங். ஓகே, இப்போ வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் டு சைட் ஸ்விங் அப்படிங்கிறது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சைமல்டேனியஸில் கிரிப் ஷிஃப்ட் பண்ணி பண்ணுறது தான் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் டு சைட் ஸ்விங். ஸோ இப்போ கிரிப் ஷிஃப்ட்டுங்கிறது வந்து ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு மாறுறது தான் கிரிப் ஷிஃப்ட். ஸோ இப்போ வந்து நான் ரைட் சைட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் அப்படியே கிரிப் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ ரைட் சைட் ஸ்டார்ட் பண்ணேன், லெஃப்ட் சைட் கிரிப் ஷிஃப்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்விங், திரும்பி ரைட் சைடில் ஒரு ஸ்விங். ஸோ இதுதான் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் டு சைட் ஸ்விங் வித் கிரிப் ஷிஃப்ட். கம் பேக் டு த நியூட்ரல் பொசிஷன். இது வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து சிங்கிள் ஹேண்டில் வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 25 reps போட்டு பழகிட்டு அடுத்து ரைட் ஹேண்டில் ஒரு 25 reps போட்டு பழகலாம். அதுக்கடுத்து கொஞ்சம் ஒரு 1 week 2 weeks போன பிறகு அதுக்கடுத்து நீங்கள் வந்து கிரிப் ஷிஃப்டோட சேர்த்து பண்ணலாம். ஸோ கிரிப் ஷிஃப்ட் பண்ணுறப்ப லெஃப்ட் சைடில் ஒரு 25 counts, ரைட் சைடில் ஒரு 25 counts. ஸோ கிரிப் ஷிஃப்ட் பண்ணுறப்ப எப்பவுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் இதை ஹேண்டில் லூஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் கை மீறி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக கரலாக்கட்டை கீழே விழுறப்ப தேர் வில் பி சம் பிரேக்கேஜஸ். ஏன்னா நீங்கள் ஸ்விங் பண்ணுற அந்த ஃபோர்ஸில் வந்து கரலாக்கட்டை உங்கள் கை மீறி கீழே விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக தேர் வில் பி பிரேக்கேஜஸ். ஸோ அதனால கரலாக்கட்டையை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ப்ராப்பராக சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக போங்க. ஒரு பேசிக்லேருந்து ஒரு மீடியேட்டர் லெவல், ஒரு மீடியேட் லெவல்லேருந்து அதுக்கடுத்து ஒரு ப்ரோ லெவல். ஸோ இந்த மாதிரி எடுத்தோன்னு அங்கே போகணும்னு எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போங்க. இட் டேக்ஸ் டைம், பட் உங்களுக்கு அதுக்குரிய ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ அதுக்கடுத்து உள்ளது வந்து இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் டு சைட் ஸ்விங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குங்கிறது வந்து என் பாடிக்கு ஃப்ரண்ட்டில் இது பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பேக்கில் பண்ணுறது. ஸோ கம் டு த நியூட்ரல் பொசிஷன். இப்போ அதே தான் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரண்ட்டை மட்டும் நான் வந்து ஒரு சிங்கிள் ஸ்விங் கொடுக்குறேன். நான் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் டு ரைட். ஸோ இது வந்து என்னோட பாடியோட ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்விங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 25 counts நீங்கள் ரெப்ரேஷன்ஸில் பண்ணலாம் நீங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்டுக்கு அடுத்து இதோட அடிஷ்னல் இது தான் ஃப்ரண்ட் பேக் ஸ்விங்குன்னு வரும். ஸோ பேக் ஸ்விங் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும். உங்களோட டோர்ஸாலேருந்து ஒரு மூமெண்ட், ஒரு ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும். நீங்கள் எப்படின்னா இப்போ நான் ஃப்ரண்ட் ஸ்விங் கொடுத்துட்டு ஒரு அடிஷ்னல் ஒரு இது கொடுக்குறேன் நான். ஸோ என்னோட ஹிப்பில் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறேன் நான், என்னோட டோஸாக ஒரு ட்விஸ்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக். இது வந்து இட்ஸ் அ சிங்கிள் ஹேண்ட். நான் முதல் ரைட் ஹேண்டில் ஒரு 25 கவுண்டிங்ஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து என்னோட லெஃப்ட் ஹேண்டுக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்டில் அதே மாதிரி ஸ்டார்ட் வித் த ஃப்ரண்ட் ஸ்விங், கோ ஃபார் அ பேக். ஸோ இதுதான் என்னோட லெஃப்ட் ஹேண்டில் நான் வந்து இப்போ லெஃப்ட் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் டு சைட் ஸ்விங் பண்ணிட்டு இருக்கேன் நான் வித் 5.26 kg மத்கர். ஸோ ஓகே, இதில் வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா கிரிப் ஷிஃப்ட் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கிரிப் ஷிஃப்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணலாம்னா வந்து ஒரு ஃப்ரண்ட் பண்ணிட்டு ஒரு பேக் எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்டு திரும்ப பேக்கில் வந்து ரிவர்ஸ் பண்ணி இந்த லெவல் வந்து இங்கே கிரிப் ஷிஃப்ட் பண்ணிட்டு பழையபடி இங்கே நீங்கள் இது பண்ணலாம். அது ஒரு எக்ஸாம்பிளோட காட்டினா யூ கெட் அ பெட்டர் ஐடியா. ஸோ ஸ்டார்ட் வித் த நியூட்ரல் பொசிஷன், ஃப்ரண்ட் ஸ்விங், back swing, come back, switch the grips. சும்மா ரிவர்ஸ் வந்து இந்த இடத்துல ஸ்விட்ச் பண்ணிட்டு go for a
ஸோ எப்பயுமே என் பேக் முடிச்சுட்டு அந்த பேக் ரிவர்ஸ் போன பிறகு என்னோட கிரிப் ஷிஃப்ட் பண்ணுறேன். நான் ரிவர்ஸ் போன பிறகு கிரிப் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கிரிப் ஷிஃப்ட் மட்டும் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நியூட்ரல் பொசிஷன் இஸ் த பேசிக் பொசிஷன். நீங்கள் எந்த ஒரு ஒர்க் அவுட்னாலும் சரி இந்த நியூட்ரல் பொசிஷன்ல தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நியூட்ரல் பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறது தான் இதில் இருக்க ஒரு மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் இது இது வந்து 6 kgன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் வந்து இப்போ எந்த லெஃப்ட் ரைட் எந்த சைடு சாயாமல் நான் மாஸ்டர் பண்ணி நான் வந்து எவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறேனோ, ஸோ அதுதான் நான் எவ்வளோ தூரம் என்னோட ஒர்க் அவுட் இதை வந்து நான் மாஸ்டர் பண்ணுறேங்கிறது தான் கணக்கு. ஸோ இது கீப் ப்ராக்டிஸிங் கைஸ். நீங்கள் நியூட்ரல் பொசிஷன் பண்ணாலும் குறைஞ்சது ஒரு நிமிஷம் என்னால் அதை வந்து ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ண முடியுதா, லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்லைட்டாக செஞ்சாலும் பரவாயில்ல, பட் இட் ஷுட் நாட் கோ பியாண்ட் இட். ஒரு சின்ன ட்விஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, பட் அதையும் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அதே தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் டு சைட் ஸ்விங் சிங்கிள் ஹேண்ட்லையும் பார்த்தோம், கிரிப் ஷிஃப்டோடையும் பார்த்தோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் டு சைட் பார்த்தோம், சிங்கிள் ஹேண்ட்லையும் பார்த்தோம். அதே மாதிரி கிரிப் ஷிஃப்டோட பண்ணது எப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒரு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்பவுமே இதெல்லாமே ஒரு பேசிக்காக வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து இது வந்து நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் த வார்ம் அப், ஒரு இன்டர்மீடியட் இது ஸ்பீடில் போகிறேன், அதுக்கடுத்து வந்து ப்ரோ ஸ்பீடில் போகிறேன் நான். ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து நான் டோட்டலாக ஒரு 1 hour பண்ணுறேன். எனக்கு அந்த 1 hourக்குள்ளே நான் வந்து ஒரு செட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் வந்து நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து எப்போயுமே இந்த பேசிக் இருக்கும். இந்த பேசிக் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டும் இருக்கும், சைட் டு சைடும் இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு டு சைடும் இருக்கும். ஸோ இது வந்து என்ன ஒர்க் அவுட் நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த 2 இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி நியூட்ரல் பொசிஷன் இட்ஸ் அ பேசிக் பொசிஷன். ஸோ கீப் ப்ராக்டிஸிங் கைஸ். 25 reps பண்ணி ட்ரை பண்ணுங்கள். See you on the next video.